ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய கிரேஸ் மார்க்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10th மாணவர்கள் நேற்று சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ தேர்வுகள் வந்து ரொம்ப எளிமை தான். ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின், தேர்ட் 1 மார்க் கொஸ்டின், 11th 1 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் புக்கின் கொஸ்டின். அதே மாதிரி 4 மார்க்கில் வந்து 4 மார்க் வந்து புக்கின் கேட்டிருக்காங்க. அனைத்து வினாக்களுமே வந்து மிக எளிமையாகும். புக் பேக் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக கொஸ்டின் நம்பர் 22, கொஸ்டின் நம்பர் 32 மட்டுமே உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளத்து வந்திருக்கு. எப்போயுமே வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ் பார்ட்டில் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி 4 மார்க் கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. அதாவது 2 மார்க் வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்லையும் 4 மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 22வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மீத்தேனில் உள்ள சதவீத இயல்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதே இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து அந்த மீத்தேனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, CH4. ஸோ இப்போ என்ன டீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னா, தமிழ் வழி எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து தவறாக புரிந்து விடையளிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 22ஆம் கேள்விக்கு யாரெல்லாம் வந்து விடை தப்பாக அளிச்சிருக்காங்களோ, ரைட் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ, விடையளிக்க முயற்சி செய்திருந்தால் அனைவருக்குமே 2 மதிப்பெண் வழங்கணும்னு ஒரு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து CH4 கொடுத்ததுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்க மாட்டா. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனா கிரேஸ் மார்க் கிடைக்காது. காரணம் என்னென்னா, லெசன் 7 வந்து இது இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையுமே தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து மாலிகுலர் ஃபார்முலா CH4 கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடைக்காது. ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து தேர்வுத்துறைக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம எதுவுமே இப்போ மேக்ஸ்க்கு நிறையா கேட்குறேன். கொஸ்டின் நம்பர் 2, 8, அதேமாதிரி 2 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கம்பல்சரி, கிராஃப், இதுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனால் அஃபீஷியல் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணும்போது தான் தெரியும் கிரேஸ் மார்க் கிடைக்குமாண்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக சென்டம் எடுப்பீங்க. ஏன்னா இந்த 4 மார்க் கொஸ்டின் யாருமே எதிர்பார்க்காம அகஸ்டிக்ஸ் ஒளியியல் பாடத்திலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்டனால நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துருப்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் வந்து சரியாக கவனிக்காங்கல்ல. நிறைய மாணவர்கள் வந்து அந்த 4 மார்க்கு அட்டன் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த கேள்வியை அட்டன் பண்ணிங்களா, உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும், யாரெல்லாம் சென்டம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ கிரேஸ் மார்க் எப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரியும்டா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தேர்வுத்துறை சார்பாக அஃபீஷியல் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.